Okay, compound interest. So இப்போ என்ன பண்ண போறோம்னா write a compound interest calculation program using the following formula. So f is nothing but compound interest. So என்ன சொல்றாங்கன்னா f equals principal into 1 plus I power n. So இங்க p ன்றது வந்து principal amount, I equals r by 100. So அப்ப r அப்படிங்கிறது என்னன்னா r is the rate of interest, n is the number of investment. So இதுக்கு ஒரு program எழுத சொல்றாங்க. So நம்ம இப்போ எழுதுவோம். So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா say main. So நாம எழுதும் போது input output statementலாம் போட்டு எழுத வேண்டாம். டைரக்டா float say principal rate of interest I number of years. So principal நான் என்ன வச்சுக்கிறேன்னா ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கிறேன். rate of interest 12%ன்னு வச்சுக்கிறேன். then number of years பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். இப்போ ரிசல்ட்டுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ I equals R by 100. ஸோ இது ஏற்கனவே ஆர்ங்கிறது ஃப்ளோட்டாக இருக்கிறதுனால நான் இது ஓகே கரெக்டாக இருக்கும். இது சப்போஸ் நான் இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா இதை நான் வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போது கமா ரிசல்ட் எஃப்ன்றது ஒன்று வேணும் இல்லைங்களா. ஸோ எஃப், ஸோ எஃப் ஈக்குவல்ஸ் பி ஸ்டார் 1 + I இல்லைங்களா, 1 + I. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பவர் தேவைப்படுது நமக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் இதை நான் வேறு மாதிரி மாற்றி எழுதுகிறேன். ஸோ இதை எப்படி எழுதணும், பவர் ஆஃப் 1 + I, n இல்லைங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ 1 + I power n அப்படிங்கிறது எப்படி எழுதணும், பவர் ஆஃப் இந்த பேஸை முன்னால் கொண்டு வரணும் 1 + I, n. இந்த எண்ணை வந்து பவர் வேல்யூ இங்கே கொண்டு வரணும், அதை நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ p இன்ட்டு பவர் ஆஃப் 1 + I, n. ஸோ இதை நம்ம பிரிண்ட் அப் பண்ணணும். பிரிண்ட் ஆஃப் %f f. ஓகே ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை பார்த்த உடனே கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு P R I N Fன்னு சொல்லிட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கும். அதுதான் இதனுடைய வேலை. டிக்ளரேஷன் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 50,000ன்றதை Pன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்னாகும், 50,000 ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது 12 அப்படிங்கிற நம்பரை ஆரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே 12 வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 5ங்கிறத எண்ணில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். இங்கே வந்து 5 ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன இருக்கும், I equals R by 100. ஆரில் என்ன இருக்குது, 12 இருக்குது. 12/100 அப்படின்னா 0.12. அந்த 0.12 எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன், ஐயில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 0.12 இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போது இந்த ஃபார்முலாவில் இங்கேருந்து வேல்யூவை எடுத்து பிக்கப் பண்ணி ஸோ 50,000 மல்டிப்ளைட் பை பவர் ஆஃப் 1 + இந்த ஐயோட வேல்யூ என்ன இருக்குது 0.12, என்னோட வேல்யூ 5. ஸோ இதை கேல்குலேட் பண்ணி வர ரிசல்ட்டை எஃப்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். அது இங்கே ஸ்க்ரீனில் எடுத்து டிஸ்பிளே பண்ணுறோம். சரிங்களா, இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணுற மாதிரி எடுத்த உடனே ஒரு ஸ்டாட்டிக் இன்புட் கொடுத்து நம்ம முதல்ல நம்மளுடைய ப்ரோக்ராமை பண்ணணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ஃப்ளோட் F P R I N. So P equals 50,000. Rate of interest 12%ன்னு வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கிறேன். அப்போ I equals R by 100. சரிங்களா, இப்போ F equals P multiplied by power of 1 + I, n. So print F equals %f எஃபோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறேன். இதனுடைய ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆகிடுச்சு.
ஸோ 5 வருஷம் கழிச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 88,117 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இப்போது நான் இங்கே ஸ்டேட்டிக்காக கொடுத்தது எல்லாத்தையும் ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இது கரஸ்பாண்டிங்கான இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும். ஓகே, இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வாங்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், printf enter principal amount scanf %f ampersand p இன்புட் வாங்கிட்டு p அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். அது முடிஞ்ச உடனே enter rate of interest scanf %f ampersand r, then printf number of years of investment scanf percentage say d னு வச்சுக்கிறேன். ஸோ percentage f னு வச்சுக்கலாம் n. ஸோ இன்புட் வாங்கியாச்சு. ஸோ இதனுடைய அவுட்புட் compounded value. ஸோ percentage 0.2f னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 60,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு 18% இன்ட்ரெஸ்ட்டு. 10 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளோ இருக்கும்னு தெரியணும். ஏதோ ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம்? சாரி, இந்த இடத்துல ஆம்பர்சன்ட் n கொடுக்கல, அட்ரஸ் ஆஃப் n நான் கொடுத்துருக்கணும். அட்ரஸ் கொடுக்காதனால எரர் வந்திருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும். ஸோ மறுபடியும் கொடுக்குறேன். 60,000 18% 10 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் வேல்யூ 3,14,000. ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு 18% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா 60,000ன்றது 3,14,000 எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஒரு முறை நோட் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரி பண்ணினோமோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்த உடனே ஸ்டாட்டிக் வேல்யூ யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமை முடிச்சிடணும். ரிசல்ட்லாம் கரெக்டாக வந்த வாட்டி இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் printf scanf ப்ரோக்ராம்லாம் நம்ம எழுதணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஒர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதே எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.